மக்களே 52வது எபிசோட் பேரலாம் பார்த்தா எபிசோட் ஸ்டார்டிங்ல லூஃபி ஒரு வழியா அந்த எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம்க்கே வந்துட்டான். அப்பாடா நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். அப்புறம் பார்த்தா அந்த பிளாட்ஃபார்ம்ல ஏறிட்டான். கிங் ஆஃப் த பைரட் இங்க தான் இறந்தாரா, இங்க இருந்து இந்த மாதிரி தான் பாத்துருப்பாருன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு பக்கம் பக்கிக்கும் லூஃபி எங்க இருக்கு தெரிஞ்சிருச்சு, ஸ்மோக்கருக்கும் தெரிஞ்சிருச்சு. இதுல ஒரு பொண்ணு வேற வந்தா, அவ யாருன்னு இது வரைக்கும் தெரியல. ஒரு பக்கம் டசிக்கி வந்துட்டா. கேப்டன் ஸ்மோக்கர் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா, நீ என் கூட மட்டும் வா, வேற ஒண்ணுங்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான் ஸ்மோக்கர். பார்த்தாங்க மக்கள்லாம் மிரண்டாங்க, யாருடா அவன் எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம்ல நின்னுகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. 22 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்திருக்குமோ, ஆனா கிங் ஆஃப் த பைரட் இங்கதான் இறந்திருக்காரு. இந்த இடத்தை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் ஒன்ன தாண்டான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா மெரேன் ஆளுங்க வந்துட்டாங்க. கீழே வான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. நான் எதுக்கு கீழே வரேன்னு சொல்லி கேட்கறான். டேய் வேர்ல்டு கவர்மெண்ட் இந்த இடத்த கண்ட்ரோல்ல வச்சிருக்கடா, நீ அதுக்கு மேல எல்லாம் ஏறக்கூடாது, கீழே இறங்கி வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா லூஃபி. டேய் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அனலகத்துல ஆறாரா ஆபீசர். பார்த்து அதுக்குள்ள இந்த பொண்ணு சுத்தி இழுத்துக்கிட்டு ஒரு அடி அடிக்கிறா. டேய் உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு லூஃபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. யார்டா அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஒரு சிரிப்பு சிரிக்கா, என்னோட மூஞ்சி உனக்கு மறந்துருச்சான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. தாங்க மக்கள் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பாக்கே அழகா இருக்கா, இந்த மாதிரி ஒரு பியூட்டியை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு பொண்ணுங்க ஆணுங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. லூஃபி சொல்றான், நான் உன்னை மாதிரி ஆளை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, யார் நீன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. நீ வேணா என்னை மறந்துக்கலாம், ஆனா நான் உன்னை மறக்க மாட்டேன், என்னைய முதல்ல அடிச்ச ஆளே நீ தான் சொல்றா. ஆனான்னு சொல்லிட்டு லூஃபி மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். வயிற்றுல அடிச்ச உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம கம் கம் பிஸ்டல் சொல்லிட்டு ஒரு லேடி அடிச்சிருப்பான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல, அந்த பொண்ணை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு மூஞ்சில கை வைக்கிறா. உடனே கேட்டுக்கிட்டு இருக்கா, இந்த ஈஸ்ட் புள்ளில ரொம்ப அழகான விஷயம் எதுன்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. நீ தான் சொல்றாங்க மக்களே. ஆமாடா அந்த உலகத்திலே அழகான பொண்ணு நான் தான் சொல்லிட்டு அவன் நின்னுக்கிட்டு இருக்கா. ஸ்ட்ராங்கான ஆள் நீ தான் லூஃபி, இனிமேல் நீ ஏன் ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னடா நடக்குன்னு சொல்லி லூஃபி முழிக்கிறான். இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லைன்னு சொல்றான். இதுல ஒரு பக்கம் போலீஸ் வர வந்துட்டாங்க. நீ கேப்டன் அடிச்சதுக்கு உன்னை லாக் பண்ண போறோம் பொண்ணு, ஒழுங்கு மாதிரியே இங்க இருன்னு சொல்றான் அவன். லூஃபியே அந்த பொண்ணை லாக் பண்ண வந்துட்டாங்க. என்னேவா நீ அரெஸ்ட் பண்ண போறன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏதோ ஒரு மேஜிக் பண்றான்னு நினைக்கேன், எல்லாருமே மயங்கி வைக்கிறாவா. பேசிக்கிட்டு சடனா சர்ப்ரைஸ் சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா நம்மள பக்கி அங்க வந்து உடைதான். பார்த்தா ஏதோ வெடிகுண்டுல வெடிக்கி இன்னொருத்தன் யாரடா வாரான்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். லேட்டா வந்ததுக்கு நீ மன்னிச்சிருங்க, நீனும் இங்க வந்துட்டியான்னு சொல்லிட்டு பக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். பியூட்டிஃபுல் லேடி ஆல்விடா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறான் அவன். திரும்பியும் ஆல்விடாவான்னு சொல்லிட்டு முழிக்கிறான் லூஃபி. ஆல்விடாவை நீங்க பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா லூஃபி. டே நான் தாண்டா ஆல்விடான்னு சொல்லிட்டு கத்துறா. பார்த்தா முழிக்கிறாங்க எல்லாருமே. நான் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டேன்டா, அதனால தாண்டா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஸ்மூத் ஃப்ரூட்டை சாப்பிட்டேன்டா, அதான்டா இப்ப நல்லா அழகாயிட்டேன், நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டோமா நம்ம உடம்பே மாறிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் புதுவாளா வந்திருக்கேன், எனக்கு தேவையான ஆளை தேடி வந்திருக்கேன், அது மாதிரி உனக்கு ஒரு ஆளை காட்ட போறேன்னு சொல்றாவா. அவனுக்கு ஹூடியெல்லாம் கழட்டி போட்டுறானுங்க. நான் தான்டா லூஃபி, பக்கி வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டேய் நீ என்னை அடிச்சதுக்கு உன்னை ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கேன்டா, என்னோட குருவும் கிடைச்சிட்டாங்க, உன் கதையை முடிக்க வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். என்னோட பாடியை விட அடிச்சேன், ஆனா இனிமேல் விட்டு வைக்க போறதுலடா, உன் கதையை முடிக்க போறது சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். டேய் நீ யாருன்னே தெரியல, நீ பக்கியா பூகியா பிக்கியா, டேய் நீ பஃபூன் தானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ மறந்துட்டானாடா, இவனை விட போறதுன்னு சொல்லிட்டு பக்கி டென்ஷன் ஆயிட்டான். இவன் பக்கி த க்ளோன்டா, பக்கி பைரட்ஸ் சொல்லிட்டு மக்கள்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. என்ன பார்த்து பயந்து போட்டீங்களா, நான் யாருன்னு காட்டதாட்டா நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் பக்கி நீ யான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா பேசிக்கிட்டு லூஃபி கழுத்தை லாக் பண்ணிட்டாங்க அவங்க. கபாஜி வந்துட்டான். பார்த்தா கபாஜி லூஃபி லாக் பண்ணிட்டான். டே ரப்பர் மேன் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றான் கபாஜி. எப்படா இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பக்கி நீ சூப்பர் வேலையை பார்த்தோன்னு சொல்லிட்டு இருக்கான் பக்கி. பார்த்தா லூஃபியே லாக் பண்ணிட்டானுங்க. உன்னை பப்ளிக் எக்ஸிகியூஷன் பண்ண போறாங்கடா மங்கி டி லூஃபி, இனிமேல் நீ இருக்க போறதுல உன்னை துண்டு துண்டா ஆக்க போறேன்னு சொல்றான் பக்கி. பைரட் இறந்த இடத்துல நீ சாக போறன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. பார்த்தா நம்ம லூஃபியால எந்திக்கவே முடியல, லூஃபி லாக் பண்ணிட்டானுங்க அங்க வச்சு. நாமியை கட்டுறாங்க. என்னடா இங்க அட்மாஸ்பியர் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, இப்படி இருந்தா சரிப்பட்டு வராது, இங்க மழை பெய்ய போதுன்னு சொல்றான் நாமி. ஒரு நேவிகேட்டர், அதனால அவளுக்கு இங்க இருக்க இடத்தை பத்தி எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இங்க பெரிய சூறாவளியே வரப்போகுதா, முதல்ல கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜோரோ ஒரு வழியா வந்துட்டான். டேய் நீங்க அவனை பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். லூஃபியா நீ எங்கடா போனான்னு சொல்லிட்டு இவனை பாத்துக்கிட்டு இருக்காங்க. தனியா போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. சொல்றான் டேய் இங்க இருக்க அட்மாஸ்பியர் பார்த்தா சரியில்லை, ஏதோ இங்க தப்பா நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இங்க மக்கள் எல்லாம் கத்திட்டு வராங்க, பைரட்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. கீத க்ளோன் வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்கீத க்ளோனா அவன் எப்படா வந்தான்னு சொல்லிட்டு நாமி பாக்குறா. இங்க ஒரு பக்கம் ஸ்மோக்கர் வேற வந்துகிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் மெரேனால சொல்றாங்க, சார் ஸ்மோக்கர் இங்க பக்கியும் ஆல்விடா வேற வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுங்க ஆல்ரெடி அடிபட்டவனுங்க எல்லாம் எதுக்கடா இங்க வரான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கா ஸ்மோக்கர். சாரி இப்ப நாங்க என்ன பண்ணட்டும்னு சொல்லிட்டு யூனிட் 1 வந்து கடலுக்கு அனுப்புங்கடா, யூனிட் 2 வந்து தெருக்கு அனுப்புங்கடா, இங்க எல்லாத்தையும் நம்ம சுத்தி வளைக்கிறோம், எந்த பைரட்ஸ் இன்னைக்கு வெளியே போக கூடாது சொல்லிட்டு இருக்கா ஸ்மோக்கர். யூனிட் 1 நான் சொன்னேன்னு சொல்லு, எந்த கப்பலை பார்த்தாலும் அடிச்சு நொறுக்க சொல்லு, பைரட் கப்பல் எதுவுமே இங்க இருக்க கூடாடா, எது வெளியே போக கூடாது சொல்லிட்டு இருக்கா ஸ்மோக்கர். இங்க ஒரு பக்கம் கருமேகம் வர ஆரம்பிச்சிருச்சு, இடி புயல்லாம் வரும் போலுக்கு. எக்ஸிகியூஷன் பிளேஸ்ல வந்து பக்கி த க்ளோன் வந்து முகிவரா லூஃபி லாக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. என்னது முகிவரா லூஃபியான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. டே வாடா போலான்னு சொல்லிட்டு ஜோரோ கிளம்பிட்டான். பார்த்தா ஜோரோ சாஞ்சி லூஃபியை காப்பாத்த
இறந்து போயிட்டாங்க. நாமி சொல்றா, டே உசப்பு வாட நம்ம போவோம், எல்லாத்தையும் அவனுக்கு பார்த்துடுவாங்க, நம்ம சீக்கிரம் கப்பலுக்கு போய் சேரும்னு சொல்லிட்டு நாமி கிளம்பிட்டா. இங்க ஏதோ வித்தியாசமா நடக்குன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர்ட்ட மெரைனல்லாம் சொல்றாங்க. இங்க ஸ்மோக்கர் பார்த்தா வந்து பைனாக்குலர் யூஸ் பண்ணி பாக்குறான். டே இந்த பொடி எங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு லூஃபி எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. லூஃபி பேசுறதை யோசிச்சு பாக்குறான். அவன் இங்க ஆஃப் த பைரட் இறந்த இடத்த நான் பார்க்க போறேன்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். நான் பாக்குறேன், எனக்கு மத்தவனை பார்த்த மாதிரி இல்ல, இவன் உண்மையிலேயே வித்தியாசமா இருக்கான், ஏதோ ஒரு உணர்வு என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கான் ஸ்மோக்கர். நம்ம களத்துல இறங்குமான்னு சொல்லிட்டு ஆபீசர் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் கமெண்ட் கொடுக்குற வரை எவன் நகலாதீங்கன்னு சொல்றான் ஸ்மோக்கர். பைரட்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாம் சண்டை போட்டு முடிக்கணும், கடைசியா எவன் இருக்கானோ அவன் நம்ம தூக்குறோம்னு சொல்றான் ஸ்மோக்கர். அந்த லூஃபி தலை கீழே விழுந்தோன்னு பக்கியை ஆல்விடா கூட்டத்தை நம்ம லாக் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே தயாரா நின்னுட்டு இருக்காங்க. மங்கி டி லூஃபி உன்னை இங்க வச்சு எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பக்கி கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் டீமே கத்தி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறத பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. டே பண்ண போறது ஒன்னதான் சொல்றான் பக்கி. என்னது நானான்னு சொல்லிட்டு லூஃபி மிரண்டுட்டான். ஜோக்லாம் பண்ணாதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். டே உன் தலை எடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நாமி வேற அனலகத்துல போய்கிட்டு இருக்கா. டே வாங்க நம்ம சீக்கிரம் போகணும், ஏன்னா இங்க ஒரு பெரிய சுருளே வரப்போகுது, என்ன மாதிரி வரப்போகுதுன்னு தெரியலன்னு சொல்றான் நாமி. கண்டிப்பா வந்து பக்கி லூஃபி பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா நேவி ஆளுகள் நம்ம ஷிப்பை தேடி தான் வருவாங்க, சீக்கிரம் நம்ம ஷிப் அங்க இருந்து நகட்டணும்னு சொல்லிட்டு நாமி கிளம்பிட்டா. நாமி நல்லா அறிவா செயல்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம கப்பலை மட்டும் பாத்துட்டாங்கன்னா நம்ம கப்பலை உடச்சு எரிஞ்சிருவாங்கடா, வாடா நம்ம நேவிட்ட இருந்து நம்ம கப்பலை காப்பாதுன்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்காங்க. ஆனா மேரி வந்து டேஞ்சர்ல இருக்கான்னு சொல்லிட்டு உசப் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பனா வா நாமின்னு சொல்லிட்டு உசப் அனலகத்துல போய்கிட்டு இருக்கான். யூனிட் 1 வந்து கடல் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. பைரட் ஷிப்பை பார்த்தால அடிச்சு நொறுக்கிறீங்கன்னு சொன்னதுல ஞாபகத்துக்கு இருக்கு, அதை அடிச்சு நொறுக்க போய்கிட்டு இருக்காங்க அங்க இருக்க நேவி மக்கள்லாம். ஒரு மோஜி ரிச்சியும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா லூஃபி கப்பல் பக்கத்துல வந்துட்டாங்க. இதாண்டா ரப்பர் ஆளோட கப்பல், அவன் கப்பல் நான் உடைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்மளும் பக்கி வர அவன் கதையை முடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் இந்த கப்பலை நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரப்பர் ஆளு வந்து நம்மளுக்கு தப்பிக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ரிச்சி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கப்பல் நம்ம எடுக்க போறதுல எரிக்க போறோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் லூஃபியை கட்டுறாங்க. நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, என்னை காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இதுக்கிட்ட உன்னை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் பக்கி. உன்னை ஆள்விட சொல்றா, இதை என் கண்ணால பக்கம்னு சொல்லிட்டு ஆசைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. டே நீ சாக போறடா ஸ்ட்ராகட், நீ சாவறதுக்கு முன்னாடி எது சொல்ல போறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். எதுனாலும் பேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்மளும் வாயை தொங்க போட்டு அவன் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கான். சடனா லூஃபி கத்துறான், டே எல்லாரும் கேட்டுக்கோங்க, நான் தான்டா கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் கத்துறோன்னே அந்த மக்கள் எல்லாம் மிரண்டுட்டாங்க. டே அவன் சாக போறான், ஆனா கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன்னு சொல்றான், என்னடா இவன் பேசுறான்னு சொல்லிட்டு. சரிடா உன்னை சாவடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபி தப்பிக்க பாக்குறான், ஆனா தப்பிக்கவே முடியல அவனால. டேய் நிப்பாட்டான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா சாஞ்சியும் ஜோரோவும் வந்துட்டானுங்க. வேற மாதிரி வந்து நின்னுகிட்டு இருக்கானுங்க. ஜோரோ சாஞ்சின்னு சொல்ற மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் முட்டாளி, இங்க ஏண்டா இவன்கிட்ட வந்து மாட்டின, தேவையில்லாத வேலை பார்த்துட்டியடா லூஃபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த கூட்டத்துல நானும் சேர்ந்துக்கலாம் மாட்டான்னு சொல்லிட்டு சாஞ்சிக்கிட்டு இருக்கான். பயப்பட மாட்டேங்கானுங்க, அங்க அத்தனை பேர் நிக்கிறானுங்க. பைரட் கண்டர் ஜோரோன்னு நம்மள பார்த்து பயந்து ஓடுறாங்க. வாடா சாஞ்சி ஜோரோன்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஜோரோ நீ லேட்டா வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பக்கி பார்த்தா எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம் நோக்கி அனபகத்துல போய்கிட்டு இருக்காங்க. இங்க டகச்சி வேற ரோரோனோ ஜோரோ வந்து பைனாக்குலர் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. காய்ஸ் அவன கதைய முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆல்விடா பார்த்தா இங்க 100 கணக்குல வந்துகிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஜோரோ சாஞ்சி நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பைரட்டை விட மாட்டேங்கானுங்க அவனுக்கு. ஜோரோவால ஸ்டாப் பண்ண முடியாடா. டே கேப்டன் உன் கதை முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு பக்கி கத்தியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம்ல அடிச்சு நொறுக்கிட்டோம்னா நான் லூஃபியை காப்பாத்தினு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான் ஜோரோ. நேவி ஆபீசர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. டே மங்கி டி லூஃபி தலை கீழே விழுந்தோன்னு எல்லாத்தையும் நம்ம சுட்டு தள்ளன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேட்டிலுக்கு தயாராகணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்மோக்கர் ஒரு பக்கம். இங்க பக்கி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஜோரோ சாஞ்சி நாமி உசப் என்னை மன்னிச்சிருங்க, நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு நம்மளால சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சிரிச்சுட்டான்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான் ஸ்மோக்கர். சோட கொண்டு கழுத்து வெட்ட போறாங்க. பார்த்தா சடனா வந்து ஒரு இடி வந்து உழுது. அடிச்ச இடியில அந்த எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்மே உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ட்ரெயிட்டா பக்கி மேல தான் அந்த இடி வந்து உழுது. இடிச்ச இடியில அந்த இடமே புகமூட்டமாக ஆரம்பிச்சிருச்சு. மழை வேற பெய்யுது. அப்படியே அந்த எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்மே சாஞ்சிருச்சு. தொப்பி அப்படி பறந்து வந்து கீழே வந்து உழுது. பார்த்தா நம்மளால தப்பிச்சிட்டான். அந்த தொப்பி தூக்கி அவன் தலையில வைக்கான். நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்றான். அவன் நான் லக்கின்னு சொல்றான். பார்த்தா மக்கள் எல்லாம் மிரண்டுட்டாங்க. சாஞ்சி சோரெல்லாம் முழிக்கான். பார்த்தா நான் ரொம்ப கவலைப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சோரோ நம்மளால சிரிச்சுக்கிட்டே வாரான். ஸ்மோக்கர் மிரண்டுட்டான். யார்டா இவன் சொல்லிட்டு எல்லா பைரட்டை லாக் பண்ணு சொல்லிட்டு ஸ்மோக்கர். பார்த்தா நேவியே இறங்கிட்டு எல்லாமே அடிச்சு நொறுக்குறாங்க. சாஞ்சியும் சோரோவும் இடமே கூலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். உடனே ஜோரோ லூஃபியை பிடிச்சி தூக்குறான். சீக்கிரம் நம்ம ஷிப்பை நோக்கி போகணும், இல்லைன்னா நம்மள லாக் பண்ணிடுவாங்க. இந்த ஐஸ்லாண்டை விட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கிராண்ட் லைனுக்குள்ள நுழைய முடியாது சொல்லிட்டு அனல் வேகத்துல 3 பேர் கிளம்பிட்டாங்க. சார் முகிவர டீம் ஓடுறாங்க, அவங்கள கேப்சர் பண்ணு சொல்லிட்டு நேவிக்காரங்க எல்லாம் வராங்க. பார்த்தா நேவியவே ஓட்டச்சு எரிஞ்சிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. இங்க ஒரு பக்கம் ஒரு ஸ்மோக்கர் யோசிக்கான். அவன் எதுக்குடா சிரிச்சான், சிரிக்கிறதுக்கு அவசியமே இல்லையே.
அவனை காப்பாத்தப்படுவான்னு அவனுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இல்ல அவன் சீரியஸா செத்துருவான்னு அவனுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் அவன் சிரிச்சானே, இவன் உண்மையிலே டிஃபரெண்டான ஆளுதான், அவர் சிரிச்ச மாதிரியே சிரிச்சான்னு சொல்லிட்டு நம்ம இந்த பைரட்ஸ் எல்லாம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மெரே நாள் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். கேட்கான், டே எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம்ல இது வரைக்கும் எந்த பைரட்டாச்சு சாவது தருவாயில சிரிச்சு பாத்திருக்கியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சாகுத தருவாயின்னு வந்துருச்சுன்னா இது வரைக்கும் எந்த பைரட்டும் நான் சிரிச்சு பார்த்தது இல்லைன்னு சொல்றான் அந்த மெரே நாள். ஆனா அந்த முகிவரா சிரிச்சான்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ரோஜர் கிங் ஆஃப் த பைரட் எப்படி சிரிச்சாரோ அதே மாதிரி இவன் சிரிச்சான்னு சொல்லிட்டு அவரு சிரிச்சுக்கிட்டே இறந்துருப்பாரு. அதே மாதிரி இவன் சிரிச்சிருந்திருக்கான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே இந்த ஸ்டார்கட் லூஃபி எங்கடா போறான்னு சொல்லிட்டு அவன் கப்பல் நோக்கி போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே அவன் கப்பலை முதல்ல உடச்சிருக்கா, அவன் இந்த போர்ட் விட்டு தப்பி கூட சொல்லிக்கிட்டு இருக்கான். கப்பல் அடிச்சு நொறுக்கலாம் தான் சார் நினைச்சோம், ஆனா அதுக்குள்ள வந்து எங்களால அடிக்க நொறுக்க முடியல, ஏன்னா கன் பவுடர் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிக்கிட்டு இருக்கா, சார் இப்ப அவனால விட்டோம்னா கிராண்ட் லைனுக்குள்ள போயிருவானுங்க, பெரிய பிரச்சனையே வந்துடும் சொல்லிக்கிட்டு இருக்காவா. காத்து வந்து வெஸ்ட நோக்கி தான் போகும், இப்ப அதை நோக்கி தான் அவங்க போவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கோஇன்சிடென்ட்ஸா நடக்கா, இல்ல உண்மையிலே இப்படி ஒண்ணு இருக்கான்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நான் தான்டா ஒயிட் ஹண்டர் ஸ்மோக்கர், நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல ஒரு கேப்டன்டா, அவனை இங்க இருந்து தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கா, இடி மின்னல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, யாருன்னே தெரியல, ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்காங்க, பார்த்தா மறைஞ்சு மறைஞ்சு வராரு. அவரு ஒரு ஆளா வராரு, பார்த்தா யாருன்னே தெரியல, சிரிக்காரு. பார்த்தா அதோட முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கமெண்ட் பண்ணுங்க. See you, bye.